ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தட்டைப்பயிர் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு 50 கிராம் அளவு தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன். தட்டைப்பயிரை நம்ம கல்லெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையே குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். இது கூடவே 6 பல் பூண்டு உரித்து போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தட்டைப்பயிர் வெந்து வர்றதுக்குள்ளேயும் சின்ன லெமன் அளவு புளி எடுத்துருக்கேன். இதை ஊற வச்சிடலாம். இப்போ புளி ஊற வச்சாச்சுங்க. குழம்புல போடுறதுக்கு 10 சின்ன வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, 5லேருந்து 6 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்து போட்டால் குழம்பு சூப்பராக இருக்கும். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தட்டைப்பயிர் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காய்களை சேர்த்துக்கலாம். தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். புளியும் இதில் ஊற்றிடலாம். புளி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கல்லுப்பு போடுவீங்கன்னா கல்லுப்பு போட்டுக்குங்க, இல்லைன்னா தூளுப்பு போட்டுக்குங்க. நான் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ கொதி வரட்டும் குழம்பு. அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயில் பாதி தேங்காயிலையும் பாதி அளவு போட்டிருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் வந்து நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகமும் சேர்த்தாச்சு. இதையே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. குழம்பு கொதிக்குது. நம்ம அந்த குழம்புல தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றினாலே சரியாக இருக்கும். நிறையா ஊற்ற வேண்டாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா தேங்காயும் ஊற்றிருக்கோம். கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சுங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. குழம்பும் சூப்பராக உள்ள காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ குழம்ப இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்து குழம்புல கொட்டி கலக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதான், எடுத்து கொட்டியாச்சுங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரியே தட்டைப்பயிர் குழம்பு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.